ராயன் படம் பார்க்க போகிறீங்களா? பார்க்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து மூவி ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய தேட்டரில் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதே மாதிரி தான் வந்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும்போது எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லிட்டு போனோம். படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாமே படம் தாறு மரம் இருக்குது, சங்கரோட டைரக்ஷன் வேறு லெவல், அனிருத்தோட மியூசிக் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து சொன்னவங்க எங்ககிட்ட சொன்னது. ஆனால் அதே நாள் தேர்ட் ஷோக்கு வந்து போயிருந்தோம் ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு. பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் படத்தை கிழிச்சிட்டாங்க. நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன தான் நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா, பொதுவாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு பார்க்க வர ஆடியன்ஸ் முக்கால்வாசி பேர் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா அந்த படத்தில் வேலை செஞ்சவங்க, மறைமுகமாக வேலை செஞ்சவங்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் வராங்க, வந்துட்டு அந்த படத்தை பற்றி ஏகபோகமாக அளந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில். ஆனால் தேர்ட் ஷோலையோ இல்லை நெக்ஸ்ட் டே ஷோலையோ வரவங்க தான் நம்மள மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ். இவங்க சொல்கிறது தான் உண்மையான ரிசல்ட் அந்த படத்தோடது. அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு நாங்கள் ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் ஷோக்கே எங்கள் டீம் வந்து போயிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒப்பீனியன் கேட்க போயிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போது வந்து சொல்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மள மாதிரி ஒரு சராசரியான மக்கள். இவங்க சொல்கிற கருத்து தான் உண்மையாலே அந்த படத்தோட ரிசல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வர செக்மெண்ட்டில் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் அங்கே இருக்கிறத அப்படியே உங்களுக்கு காமிக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை நீங்கள் எப்போ போய் பார்க்கலாம், எப்படி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். எந்த ஒரு படமாக இருந்தாலும் தேட்டரில் போய் பார்க்குறது தான் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரெய்லர்லேயே இந்த படத்தோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்கும். பத்தாததுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு வேறு லெவலில் போட்டிருக்காரு. ட்ரெய்லரில் இதெல்லாம் வந்து பார்த்தது ரியலாக வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அந்த மேஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய். ஆயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? 4 சேனல் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன். அதிலே தெரியும் படம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரிவ்யூ கொடுக்குறேன்ற மைண்ட் செட்லேயே வந்தேன். அங்கே இருந்து அந்த படத்தோட ஹாப்பினஸை வந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன்ற மைண்ட் செட்லேயே வந்தேன். இது 5வது ரிவ்யூ ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிங்கம்தான் படம் பார்க்கலாம் பிரதர். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். சூப்பராக இருக்குது தம்பி படம். தனுஷ் ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது தம்பி? அவர் மெச்சூரிட்டியான ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஓகே, வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்களா? எஸ்ஜே சூர்யா கேட்க வேணாம், இதான் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பர். ஸோ அவர் மட்டுமே வில்லன் கிடையாது, ஸோ ட்விஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். ஸோ அது மெயின் வில்லனை கொன்னதுக்கப்புறம் கடைசி ஒரு வில்லனையும் கொள்வாங்க. அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த உள்ளது நல்லா எல்லாமே சூப்பராக இருக்குது. அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. படம் 2 வாட்டி பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன், அடுத்து பேரண்ட்ஸோட திருப்பி போய் பார்க்குறேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இறங்கி செய்வான். பார்ட் 2 எடுக்க மாட்டாங்களா? ஏதாவது பார்ட் 2 இல்லை, அதை பற்றி எதுவுமே போடல. படம் பயங்கர வர்த்து. டைரக்டரும் ஆக்டரும் போட்டி போடுறாங்க. தனுஷா கதாநாயகனாட்டு டேரக்டரும் சொல்லவே முடியல. 2 பேரும் சூப்பராக பண்ணுறாங்க. போய் என்ன சொன்னேன்? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். 1997 தளபதி ரஜினிகாந்த் படம் பார்க்குறப்ப எப்படி ஒரு ஃபீலோட பார்த்தோன்னா ஒரு 40-35 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு ஃபீலோட படம் பார்த்துட்டு வரேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. கெஞ்சி கேட்டேன் சார். ஓகே, சாங்லாம் நல்லா இருந்தது. வேற லெவல் சார். ரஹ்மான் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. உசிரே நீதானே நீ